மேடு பள்ளம் அப்படின்னு நம்ம சொன்னாலே எல்லாருமே என்ன பண்ணுவாங்க வாஸ்துல இந்த இடம் உயரணும் இந்த இடம் தாழணும் அப்படின்றத ஒரு பொதுவான ஒரு விதி வச்சுருப்பாங்க. உதாரணமாக நைருதி மேடாக இருக்கணும், ஈசானியம் பள்ளமாக இருக்கணும். இது ஒரு பொதுவான அடிப்படை விதி. இதுபடி இருந்தால் அந்த இடம் வந்து பள்ளம் மேடு பள்ளம் அப்படின்றது சரியான ஒரு வாஸ்து விதியில் இருக்கிறதா அவங்களே நினச்சிப்பாங்க. ஆனால் அக்னியும் வாயுவியமும் என்ற 2 பகுதி இருக்கு. நைருதி ஈசானியம் மட்டுமே ஒரு வீட்டுக்கு வாஸ்து விதி அப்படின்னு சொல்லிட முடியாது. அது முக்கியமான இடம். அதற்கு அடுத்தது வாயுவியம்ன்றது அக்னின்றதும் தென்கிழக்கு வடமேற்கு. தென்கிழக்கை விட வடமேற்கு உயர்ந்து விடக்கூடாது. கண்டிப்பாக தென்கிழக்கை விட வடமேற்கு உயரக்கூடாது. மிகவும் தாழ்வாக இருக்க வேண்டிய பகுதி ஈசானியம். ஈசானியம் முதல்ல, வடமேற்கு அடுத்த மேடு, அதற்கு அடுத்ததா ஆகினேயம், அதற்கு அடுத்த மேடு நைருதி. இதுதான் வாஸ்து விதி. இந்த விதிப்படி கட்டிய வீடுகள் வந்து கண்டிப்பாக எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருப்பாங்க. இவ்வளோ விஷயமும் நாங்கள் பார்த்து தான் நாங்கள் ஒரு இடம் கட்டணுமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இதில் ஒரு பொதுவான விதி இருக்குது. இப்போ அக்னியும் வாயுவையும் ஒரே சமமான ஒரு பகுதியாக போயிடுச்சுன்னா அதில் எந்த பிரச்சனையும் வரப்போகிறதில்ல. ஆனால் நமக்கு அக்னியை விட வடமேற்கு உயர்ந்து விட்டால் நமக்கு நிறைய பிரச்சனைகள் வரும் அப்படின்றது தான் வாஸ்துல ஒரு சாஸ்திரமாக வகுத்திருக்காங்க. அது சாஸ்திரம் மட்டும் அல்ல, நடைமுறை வாழ்க்கையில் பல பேருக்கு பல பிரச்சனைகளை கொடுத்துட்ருக்கு அப்படின்றது தான் உண்மை. இது அவங்க பயமுத்துறதுக்காக சொல்லலை. நமக்கு ஒரு அவேர்னஸ், அதை பற்றின ஒரு புரிதல் கிடைச்சி நமக்கு ஒரு நல்லது நடந்துடாதா, 4 பேருக்கு இதனால் ஒரு நல்ல விஷயம் நடந்துடாதா அப்படின்ற ஒரு காரணத்துக்காக நான் அதை பதிவிடுறேன். கண்டிப்பாக இதை 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இது வந்து இன்னைக்கு ஹார்ட் அட்டாக் அப்படின்றது வந்துட்டுருக்கு. வடமேற்கு உயர்ந்தால் அக்னி பள்ளமானால், வடமேற்கு உயர்ந்தால் தென்கிழக்கு தாழ்ந்தால் கண்டிப்பாக அந்த வீட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு இதயம், ஆண்களுக்கு இதயத்தில் பாதிக்கிறதும், பெண்களுக்கு கர்ப்பப்பை தொடர்பான பிரச்சனைகள் வருவதற்கும் இந்த மேடுன்றது ஒரு காரணமாக அமையுது அப்படின்றத நான் பதிவிட்டுக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு நீங்கள் இதை 4 பேர் வீட்டில் நீங்கள் போய் ஆய்வு எடுத்து ஒரு பேச்சுவார்த்தையில் நீங்கள் கேட்டிங்கன்னா கூட இந்த உண்மை உங்களுக்கு புரிய வரும்.